குட் மார்னிங் பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வயது தொடர்பான கணக்குகள், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஏஜஸ். அதாவது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமான ஏஜஸ்க்கு தனியாட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு கீழே இந்த டாபிக் வரும். ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போன வீடியோலேயே நான் ஒரு இது கொடுத்துருப்பேன். 2 ரேஷியோ கொடுத்துருந்தாச்சுனாலே அது என்ன மாடலில் செய்யணும்னு. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி பார்த்துப்போம்னா 2 numbers are the ratio 3:4. சரியா? if 6 is added to, அப்புறம் நம்ம எப்படி செய்வோம்னா 3x plus 6 divided by 4x plus 6. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து 3:4 ரேஷியோல இருக்கு. அவற்றுடன் 6 கூட்ட விகிதம் 5:4 இல்ல 4:5 ஏதோ ஒரு ரேஷியோ மாறும். ஃபர்ஸ்ட் 3:4 ரேஷியோ கொடுத்திருப்பான். ரெண்டாவது 5:6 ரேஷியோ. 2 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. plus 6 ஆட் பண்ணும்போது அப்படி அந்த மாடல்ல கேட்டாங்க நம்ம இந்த ப்ரோட செய்யணும். 3x plus 6 4x plus 6 is equal to 5/6. இன்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஓட வேல்யூ கிடைச்சிரும். வயது கணக்குகளும் இதே மாதிரி தான். வயது கணக்குகள் என்ன கொடுக்க போறோம்? a மற்றும் b இன் வயதுகளின் விகிதம் 3:4. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 5:6 என மாறுகிறது எனில் a மற்றும் b இன் வயதுகளை காண்க. சரியா? இப்ப ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 3:4 கொடுத்திருப்பான். அவற்றுடன் 6 கூட்டன்னு கொடுத்திருப்பான். இதுல சும்மா வயது 6 வருடங்களுக்கு பிறகு 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுப்பான். சரியாப்பா? சோ கான்செப்ட் ஒண்ணுதான். இப்போ 2 ரேஷியோ கொடுத்திருக்க மாதிரி கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். மொத்தம் ரேஷியோ ப்ராப்ளம் இது சாரி ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ்ல வந்து 2 விதமா क्वेश्चंस இருக்கும். ஒன்னு வந்து எப்படின்னா 2 ரேஷியோ கொடுத்திருப்பாங்க. அது நம்ம பார்க்க போறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ தான் கொடுத்திருப்பாங்க. வேற சம் டேட்டாஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேசிக் மாடலை முடிச்சிடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन question simple எழுதுறேன் ஜெயபா. The ratio of A and B is 7:1. 4 years ago 19:1. Age of A after 4 years. That question. The ratio of present ages of A and B is 7:1. A மற்றும் B இன் தற்போதைய வயதுகளின் விகிதம் 7:1. 4 years ago their ratio will be 19:1. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 19:1 என இருந்தது. Age of A after 4 years எனில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு A இன் வயது என்ன? ப்ராப்ளமான ஏஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டேட்டாஸ் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தோடனே நம்மளால கொஞ்சம் சம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனா இருக்கிறதே ரொம்ப ஈஸியான டாபிக் வந்து ப்ராப்ளமான ஏஜஸ் தான். ஆனா தப்பு போடுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டாபிக்கும் ப்ராப்ளமான ஏஜஸ் தான். அதாவது இப்போ பிரசன்ட் ஏஜஸ் வந்து 28 வரும். நமக்கு வந்து ஆன்சர் வந்து 4 இயர்ஸ் என்ஸ்னு கேட்டிருப்பான். அப்ப ஆன்சர் 32 போடணும், நம்ம 28 போட்டு வைப்போம். அதுல டேட்டாஸை கிளியரா எழுதி வச்சுப்போம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஏஜ் A உடையதும் B உடைய பிரசன்ட் ஏஜ் என்ன? ரேஷியோ ஆஃப் A and B is 7:1 ன்னு கொடுத்துட்டான். அப்ப பிரசன்ட் ஏஜஸ் A is equal to எப்படி எழுதணும்? 7x x. இது ஒரு டேட்டா. சரிதானப்பா? தற்போதைய வயது A இன் தற்போதைய வயது 7x, B இன் தற்போதைய வயது x. அடுத்து என்ன கொடுத்துட்டான்? 4 years ago. 4 years ago. A is equal to 19x. D is equal to x. சரியாப்பா? 4 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 19:1 கொடுத்தான். சோ 19:x. இப்போ எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? 2 ரேஷியோ கொடுத்தா நம்ம எப்படி செய்யணும்? 7x divided by x. சரியாப்பா? 7x divided by x. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி கொடுத்துட்டான். அப்ப எப்படி எழுதுவீங்க? -4 -4. இதே இது 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா +4 போட்டுக்கணும். சரியா? which is equal to 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க வயது 19/1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1 into 7x minus 4 is equal to 19 into x minus 4. 7x minus 4 is equal to 19x minus 19 into 4 19 into 2 36 sorry 38 4 வாங்கும்போது 76. சரியாப்பா? அப்ப இது இங்க வரும்போது 7x minus 19x is equal to minus 76 plus 4.
minus 12x is equal to minus 72. x is equal to என்ன கிடைச்சிரும் 6 ன்னு கிடைச்சிரும். சரியாப்பா? x is equal to 6. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? age of a after 4 years. இப்போ ஃபர்ஸ்ட் present ageல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா? a is equal to 7 into x இவர என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்? 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்ப present age of a என்னது? 42 years. சரிதானப்பா? present age of a என்ன கிடைச்சிரும்? 42 years. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? age of a after 4 years. பிரசன்ட்டா அவருடைய வயசு 42. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வயசு என்ன ஆகும்? 46. சரிதானப்பா? ஃபர்ஸ்ட் ratio of a and b is 7:1. So 7x by x ன்னு போட்டுக்கணும். 7x by x. 4 வருடங்களுக்கு முன்பு. அதனால -4 is equal to அதோட ரேஷியோ என்ன? 19 by 1. இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7x minus 4 is equal to 19x minus 76. இத சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சது? x is equal to 6 ன்னு கிடைச்சது. சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் a தான் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கு அப்புறம் என்னங்கறத பார்த்துக்கலாம். அப்ப a is equal to 7x. அப்ப 7 into 6 என்ன கிடைச்சிரும்? 42. ஏஜ் ஆஃப் a after 4 years. பிரசன்ட்டா அவருடைய வயசு 42. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வயசு என்ன? 46. சரியா? இதே மாதிரி அடுத்த क्वेश्चन பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு டேட்டா எழுதிப்போம். The ratio of A and B is 6:5. அதாவது present age கொடுத்திருக்காங்க. சரியா? A மற்றும் B இன் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5. அப்போ at present A is equal to 6x, B is equal to 5x. A is equal to 6x, B is equal to 5x. ஒரு டேட்டா போதும். ஏதாச்சும் ஒரு டேட்டா எழுதிப்போம். இந்த சம்முக்கு போதும். பாடத்தை என்ன கொடுத்தாங்க? ரெண்டு ரேஷியோ கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 6x divided by 5x. போன சம்ல வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்திருந்தான். இதுல 9 ஆண்டுகளுக்கு பின்பு. அப்ப எப்படி எழுதுவீங்க? 6x plus 9 5x plus 9 is equal to அங்க உள்ள ரேஷியோ எப்படி இருக்கு? 9 by 8. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுனா 8 into 6x plus 9 is equal to 9 into 5x plus 9. அடுத்து 48x plus 72 is equal to 45x plus 81. 48x 45 இங்க வரும்போது minus 45x is equal to 81. 72 அங்க போகும்போது minus 72. அப்போ 3x is equal to 9. x is equal to 3. சரிதாப்பா? 3x is equal to 9, x is equal to 3. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ages of a and b. போஸ்டா क्वेश्चनல வந்து present ages மென்ஷன் பண்ண மாட்டான். A மற்றும் B இன் வயதினை காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும் அர்த்தம். சரியாப்பா? present ages மென்ஷன் பண்ணலனாலும் நம்ம தற்போதைய வயசை கண்டுபிடிக்கணும். அப்ப x is equal to 3 ன்னு பாக்கும்போது a யோட வயசு என்னப்பா? a is equal to 6 into 3 which is equal to 18. b is equal to 5 into 3 which is equal to 15. ஓகேதானா? அப்ப present ages of a and b 18 and 15 respectively. ஓகேவா? next question. Present age of father is thrice that of his son. Years hence father's age will be
twice of his son. 12 years hence, father's age is twice that of his son. Find their ages. Find their ages. இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரேஷியோ இருக்கு, ஆனா டைரக்டா கொடுக்கல. இப்போ போன சம்ல பாத்தீங்கன்னா ரெண்டோட ரேஷியோ 6:5, ஒரு 5 வருஷம் கழிச்சோ 9 வருஷம் கழிச்சோ 8:9 அப்படின்னு ரெண்டு ரேஷியோவா கொடுத்திருந்தான், டைரக்டா கொடுத்திருந்தான். இதுல வந்து டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா வேர்டிங்ஸ்ல கொடுத்திருக்கான். தந்தையின் தற்போதைய வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. இப்ப பையனுக்கு 20 வயசுனா அப்பாக்கு எத்தனை வயசு? 60 வயசு. அப்ப ரேஷியோ எப்படி எழுதுவீங்க? ஃபாதருக்கு 3, சனுக்கு 1, 3:1 ரேஷியோல இருக்கு. சரியா? அப்போ at present father is equal to 3x, son is equal to x. சரிதாப்பா? 3:1 ரேஷியோவை எப்படி கொடுத்துட்டான்? thrice that of his son, மகனின் வயதை போல் 3 மடங்கு கொடுத்துட்டாங்க. அப்ப 3x divided by x. ஓகேவா? 12 years hence, 12 ஆண்டுகளுக்கு பின்பு. அப்போ +12 +12 கண்டுதானப்பா? இப்ப தந்தை வயசு 60னா 12 வருஷம் வயசு என்ன 72 ஆகும். பாட கூட்டுவோம். அதனால 3x + 12 x + 12 is equal to 12 வருஷம் வயசு எப்படி இருக்கு? father's age will be twice that of his son. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ பையனுக்கு 30னா அப்பாக்கு 60. அப்புறம் 2:1 ரேஷியோல இருக்கு. அப்ப 2/1. சரிதானப்பா? போன ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு சம்லயுமே ரேஷியோ டைரக்டா கொடுத்திருந்தான், இதுல வேர்டிங்ஸா கொடுத்திருப்பான், பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 into 3x plus 12 is equal to 2 into x plus 12. 3x plus 12 is equal to 2x plus 24. 3x minus 2x is equal to 24 minus 12. X is equal to 12. சரிப்பா? x is equal to 12 ன்னு கிடைச்சிரும். அப்ப அதை தூக்கில சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா தந்தையின் வயசு 36, மகனின் வயசு 12. கொஸ்டின் என்ன கேட்டதுப்பா? ஃபைண்ட் their ages. தந்தையின் வயசு 36, பையனின் வயசு 12. கேட்கிற கொஸ்டின் எப்படினாலும் இருக்கலாம்பா. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது என்னன்னு கேட்பான் ஒருவேளை. அப்ப 4 இப்ப பிரசண்டா அவங்களுடைய வயசு வந்து 36, 12. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயசு என்னவாகும்? இப்ப 36, 4 வருஷத்துக்கு அப்புறம் 40. பையனுடைய வயசு 16. ஒருவேளை 4 வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்பான். அப்ப 32, 8. 4 வருடத்துக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் காண்க. விகிதம் காண்க என்ன பண்ணுவீங்க? 40:16. அப்ப கட் பண்ணீங்கன்னா 20:8, 10:4, 5:2. எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இந்த சம்ல பர்சன்டேஜஸ் கேட்டிருக்காங்க 36, 12. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதில் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா இதுல 4 குட்டீஸ்னா அப்பா வயசு 40, பையனுக்கு வயசு 16. சோ 40க்கு 16க்கு ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:2. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Ten years ago, father's age is thrice that of his son. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. 10 years hence, father's age will be twice that of his son. Ratio of their ages. Right. இது வரைக்கும் 3 சம் பார்த்திருக்கோம். இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது வரைக்கும் பார்த்த 3 சம்மே பர்சன்டேஜஸ்ல இருந்து சம் ஆரம்பிச்சிருக்கும். இது மாதிரி முதல்ல பார்த்தல 3 சம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜஸ்ல இருந்து சம் ஆரம்பிச்சிருக்கும். இதுல எங்க இருந்து சம் ஆரம்பிக்குது? 10 years ago, 10 வருடங்களுக்கு முன்பு. அப்ப இந்த டேட்டா சொல்லி கிளியரா எழுதிக்கணும். 10 years ago, father is equal to 3x, son is equal to x.
சரியாப்பா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு 3:1 ரேஷியோல இருக்கு. அடுத்து at present father is equal to son is equal to. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயசு 30னா இப்ப அவருடைய வயசு என்னவா இருக்கும்? அதாவது 2011ல அவருடைய வயசு 30னா 2021ல அவருடைய வயசு 10 வயசு கூடும். அப்படிதானா? அப்ப எப்படி எழுதணும்? 3x plus 10. பையனுடைய வயசு x plus 10. சரிதானப்பா? 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயது போல் 3 மடங்கு. அப்ப father is equal to 3x, son is equal to x. பிரசன்ட் அவருடைய வயசு என்ன ஆகும்? father is equal to 10 வயசு கூடும்ல ரெண்டு பேத்துக்குமே. சோ 3x plus 10 x plus 10. அடுத்த क्वेश्चन என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? 10 years hence 10 years hence father is equal to 3x plus 20, son is equal to x plus 20. நான் எதுக்காக இவ்வளவு டீடைல்ஸ் எழுதி போட்டிருக்கேன்னா நம்ம சம்ம எப்பவுமே ஆரம்பிக்கும் போது எழுதுவோம் 3x by x. சரிதானா? ஃபாதரின் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்ப 3x by x னு போடுறோம். அதுக்கப்புறம் 10 years hence plus 10 plus 10 is equal to twice that of his son 2/1. இப்படி போட்டாச்சுன்னா இந்த சம் தப்பு. ஏன்னா क्वेश्चन எங்க இருந்து ஆரம்பிக்குது? 10 வருஷத்துக்கு முன்னாடியாக ஆரம்பிக்குது. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு 3x by x. 10 வருஷத்துக்கு பிரசன்ட்க்கு வரதுக்கு ஒரு 10 plus 10. சரிதானா? பிரசன்ட்க்கு வரதுக்கு ஒரு 10. அதுக்கு அப்புறம் 10 years hence. அதுல இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பாக்கும்போது நம்ம எப்படி எழுதணும்? 3x plus 20 x plus 20 is equal to. இந்த சம்ல இத ஒண்ணு மட்டும் கிளியரா கவனிச்சுக்கணும். அதாவது சம் வந்து பிரசன்ட்ல இல்லாம 5 வருடங்களுக்கு முன்னாடி 10 வருடங்களுக்கு முன்னாடின்னு ஆரம்பிச்சுனா நம்ம இந்த ஃப்ளோல தான் செய்யணும். சரியாப்பா? இல்ல எதுவும் ப்ராப்ளம் இல்ல. டீடைல்ஸ் கிளியரா எழுதி போட்டிருக்கேன். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயது எப்படி இருக்கு? 2:1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3x plus 20 is equal to 2 into x plus 20. 1 into. So 3x plus 20 is equal to 2x plus 40. 3x minus 2x is equal to 40 minus 20. X is equal to 20. X is equal to 20. இந்த மாடல் சம்ல நம்ம இந்த டேட்டாஸ் எழுதி வைக்கலனா தான் தப்பு வரும். क्वेश्चन என்ன இருக்குங்க? ரேஷியோ ஆஃப் தேர் ஏजेस. நம்ம வந்து கரெக்ட்டா ரேஷியோ ஆஃப் தேர் ஏजेस என்ன அர்த்தம்? அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபாதரோட பிரசன்ட் ஏஜ் என்ன? 3x plus 10. அப்ப எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க 20 தானா? அப்போ 3 into 20 என்ன? 60 plus 10 70. Son is equal to x plus 10. அப்போ 20 plus 10 30. So 70 is to 30 which is equal to 7 is to 3. சரியாப்பா? ஒரு சில சம்ஸ்க்கு இந்த மாதிரி டேட்டாஸை கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த விஷயம் பார்ப்போம். Present age of son is half of his mother's age. Present age of son is half of his mother's age. 10 years ago, mother's age is thrice the age of her son. Thrice the age of her son. Present age of son கண்டுபிடிக்கணும். Present age of son கண்டுபிடிக்கணும். எப்பவுமே எப்படி கொடுப்பாங்க? தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு, இல்ல தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. இதுல அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கான். எப்பவுமே தந்தையில இருந்து கொடுக்கறது மேல இல்ல மகன்ல இருந்து கொடுத்துருக்கான். Present age of son is half of his mother's age. மகனின் வயது தனது தாயின் வயதில் பாதி.
அதாவது அம்மாவுக்கு வயசு 40னா பையனுக்கு வயசு என்ன 20. அப்ப இதுலயே ரேஷியோ எப்படிதான் இருக்கு 2:1 ரேஷியோ தான். அதாவது தாயின் வயது மகனின் வயதில் 2 மடங்கு கொடுக்கறதுக்கு பதிலாக மகனின் வயது தாயின் வயதில் பாதின்னு கொடுத்துருக்கான். இப்போ மதர் இஸ் ஈக்குவல் டு 2x, சன் இஸ் ஈக்குவல் டு x. சரிதானப்பா? அட் பிரசன்ட் தாயின் வயது என்ன 2x, சன்னின் வயது x. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 10 வருடங்களுக்கு முன்பு 2x divided by x 10 வருடங்களுக்கு முன்பும் போது -10 -10. இது ரெண்டு ரேஷியோ இருக்கு. மதர்ஸ் ஏஜ் இஸ் thrice the age of her son. மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்ப 3:1 ரேஷியோல இருந்திருக்கு. சரிதானப்பா? இதுல ஒரு குழப்பம் இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2x - 10 is equal to 3 into x minus 10. About 2x minus 10 is equal to 3x minus 30. 2x minus 3x is equal to minus 30 plus 10. Minus x is equal to minus 20. Minus minus cancel ஆயிடுச்சுனா x is equal to 20 னு கிடைச்சோம். சரிதானப்பா? அப்ப percentage of sun கேட்றாங்க. percentage of sun வயசு என்ன x. so sun உடைய present age வந்து 20. ஓகேவா? அடுத்த क्वेश्चन present ages of A and B are in the ratio 5:3. The ratio between A's age four years ago and B's age 4 years hence is 1:1. சரிப்பா, क्वेश्चन எழுதிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்கறது ரெண்டாவது பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணனும்னா percentages வரை கண்டுபிடிச்சோம். Percentage of A and B are in the ratio 5:3. அப்ப at present A is equal to 5x, B is equal to 3x. A யோட வயசு 5x, B யோட வயசு 3x. எப்பவுமே இப்ப நம்ம பார்த்த சம்பளம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு பின்பு கொடுத்திருப்பான். இதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்திருக்கான். The ratio between A's age 4 years ago. 4 ஆண்டுகளுக்கு முன்பு A இன் வயதிற்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு A இன் வயதிற்கும். அப்ப எப்படி எழுதுவீங்க 5x - 4. அதனால இப்போ A யோட வயசு 5x னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வயசு கம்மியாகும். so 5x - 4 and B's age 4 years hence. 4 ஆண்டுகளுக்கு பிறகு B இன் வயதிற்கும் உள்ள விகிதம் 3x plus 4 is equal to 1/1. சரிதாப்பா? இது வந்து ப்ராப்ளம் இல்ல. A இன் வயதில் 4 ஆண்டுகளுக்கு முன்பும் B இன் வயதில் 4 ஆண்டுகளுக்கு பிறகும் உள்ள விகிதம் 1:1. அப்போ 5x minus 4 is equal to 3x plus 4. 5x minus 3x is equal to 4 plus 4. 2x is equal to 8. X is equal to 4. அப்போ present age என்ன? A is equal to 5 into 4 20. B is equal to 12. சரிதானப்பா? 5 into 4 20, 3 into 4 12. அப்போ present ages கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா A இன் வயது 4 வருடங்களுக்கு பிறகு, சரியா? A இன் வயது 4 வருடங்களுக்கு பிறகு, B இன் வயது 4 வருடங்களுக்கு முன்பு, இதனுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. क्वेश्चनல காட்டுகிறது the ratio between A's age 4 years hence and B's age 4 years ago is 4 வருடங்களுக்கு பிறகு A இன் வயதிற்கும்
4 வருடங்களுக்கு முன்பு B இன் வயதிற்கும் உள்ள விகிதம் காண்க. இதுதான் क्वेश्चन. நம்ம percentage 20 12 கண்டுபிடிச்சோம். அப்ப 4 வருடங்களுக்கு பிறகு A இன் வயது 24, 4 வருடங்களுக்கு முன்பு B இன் வயது 8. சோ ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்ன? 3:1. சரியாப்பா? அந்த ரெண்டு ரேஷியோ கொடுத்திருக்க இதுல ஒவ்வொரு மாடலா எடுத்துருக்கேன். ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். சரியா? Next question. Years ago, a man was three times as old as his son. Now the man is twice as old as his son. The sum of percentages of man and his son. Find the sum of present ages of man and his son. சம் ஆரம்பிக்குது 18 வருடங்களுக்கு முன்பு. 18 வருடங்களுக்கு முன்பு ஒருவரின் வயது தன் மகனின் வயதை போல் 3 மடங்கு. சொல்ல ரேஷியோ டேட்டா உங்களுக்குல எப்படி இருக்கு? ரெண்டோட ரேஷியோ 3:1 ரேஷியோல இருக்கு. அப்ப man is equal to 3x, son is equal to x. At present man is equal to son is equal to. நான் ஃபர்ஸ்ட் சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் எப்படின்னா 6:1 இது இருந்துச்சு, அது 19:1 இருந்துச்சு. இதுல வந்து நான் 6x x ன்னு போட்டிருப்பேன், இல்ல 19x x ன்னு போட்டிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ண வேண்டாம். ரெண்டாம் சம்ல இருந்து நான் அந்த வேலை போகல. ரேஷியோ வச்சு எழுத வேண்டாம், ஒரு இது மட்டும் ரேஷியோ வச்சு எழுதணும். அதாவது 18 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயது ஒரு ஆளின் வயது மகனின் வயது போல் 3 மடங்கு. ஸோ மேன் இஸ் ஈக்குவல் டு 3x, சன் இஸ் ஈக்குவல் டு x. 18 வருடங்களுக்கு சாரி அட் பிரசன்ட். இப்போ எக்ஸாம்பிள் 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆளுடைய வயசு 60ன்னு வச்சுப்போம். இப்போ அவருடைய வயசு என்ன? 78. அடுத்துனா 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளுடைய வயசு 60ன்னா இப்போ அவருடைய வயசு 78. 12 வயசு கூட்டணும். ஸோ மேன் இஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 18. சன்னுடைய வயசு x பிளஸ் 18. சரிதானா? இது ப்ராப்ளம் இல்லப்பா. 12 வருஷத்துக்கு முன்னாடி 3xனா இப்போ 3x பிளஸ் 18, சன்னுக்கு வந்து x பிளஸ் 18. ஓகேவா? இப்போ 3x divided by x. 18 years ago man was twice as old as his son. அதாவது 3x by x ன்னு போட்டாச்சு. Now the man is, now அப்படின்னு மென்ஷன் பண்றது என்னது? at present. சரிதானா? அப்ப at present, பிரசன்ட்க்கு வரணும்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க, பிரசன்ட்க்கு வரணும்னா என்ன பண்ணா போதும்? பிளஸ் 18 பிளஸ் 18. அதனோட வயசு எப்படி இருக்கு? 2:1, இரு மடங்கு. சரிதாப்பா? இதே क्वेश्चनல now the man is உங்களுக்கு பதிலா 5 years hence னு கொடுத்திருப்பான். சரியா? 5 years hence னா 3x plus 18 plus 5. பிரசன்ட்க்கு வரதுக்கு plus 18, அதுக்கு அப்புறம் 5 வருஷம் hence போணும்னா plus 5 பண்ணும். இந்த மாடல் வந்து நம்ம பார்த்திருக்கோம். 10 years ago னு கொடுத்திருப்போம், 10 years hence னு. அல்ல 3x plus 20 னு போட்டுருப்போம். சரியா? அது கிளியரா பார்த்துக்கணும். 1 into 3x plus 18 is equal to 2 into x plus 18. 3x plus 18 is equal to 2x plus 36. 3x minus 2x is equal to 36 minus 18. X is equal to 18. இப்போ என்ன கேட்டா? sum of the present ages of the man and his son. அப்போ man உடைய present age 3x plus 18 which is equal to 3 into 18 என்னப்பா? 54. 54 plus 18 72. Son is equal to x plus 18. அப்ப 18 plus 18 36.
ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணியாச்சுன்னா 72 plus 36 ஃபைனல் ஆன்சர் 108. ஓகேவா? இன்னும் இந்த மாடல்ல ஒரு 2 क्वेश्चन பார்ப்போம். A man is aged 3 times more than his son. 8 years hence, he would two and a half times of his son's age. Find their ages. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் father's age is thrice the age of his son, twice the age of his son. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு, மகனின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா a man is aged 3 times more than his son. இப்ப பையனோட வயசு 30ன்னா for example சன்னோட வயசு சன்னின் வயசு வந்து 10 இருக்கும். தந்தையின் வயசு எப்படி இருக்கும்னா 3 times more than his son. அப்போ 10 plus 30 which is equal to 40. பையனோட வயசை விட 3 மடங்கு அதிகம். சரியா? அதாவது இது வந்து நம்ம எப்படி எடுத்துற கூடாதுன்னா சன்னோட வயசு எக்ஸ்னும் ஃபாதரோட வயசை 3x னு எடுத்துற கூடாது. சரிதானா? ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் thrice that of his sonனா பையனோட வயசு 10னா தந்தையின் வயது 30. இதுல 3 times more than his son. அப்ப தந்தையின் வயசு 10னா சாரி பையனோட வயசு 10னா தந்தையின் வயசு என்னது 40. அப்போ ரேஷியோ எப்படி எழுதணும்? at present son is equal to x, father is equal to 4x. சரிதானப்பா? இது ப்ராப்ளம் இல்லையா? தந்தையின் வயது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகம். மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகம். ஓகேவா? அப்போ ரேஷியோ வந்து எப்படி இருக்கு? தந்தைக்கும் மகனுக்கும் 4:1 ரேஷியோல இருக்கு. பையனுக்கு வயசு 10ன்னா அப்பாவுக்கு வயசு 40. 4:1 ரேஷியோல இருக்கு. சரி, இப்ப சம் எழுதுவோமா? 4x divided by x. ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கான்? 8 years hence. அப்போ 4x plus 8 x plus 8 is equal to he would be 2.5 times of his son's age. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2.5 மடங்கு. நம்ம எப்பவுமே சம்பாகும் 3 மடங்கு 2 மடங்குன்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்ப இதுல செஞ்சு பார்ப்போம். சன்னுடைய வயசு 10ன்னா ஃபாதருடைய வயசு என்ன? 2.5 மடங்குன்னா 10 into 2 25. கருதுனப்பா பையனுடைய வயசு 10ன்னா ஃபாதருடைய வயசு 10 into 2 25. அப்ப இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ பாப்பா 5:2. 2.5 மடங்குன்னா அர்த்தம் என்ன? 5:2 ரேஷியோல இருக்காங்க. சரியா? அப்ப எப்படி எழுதுவீங்க? 5/2. ஏன்னா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2.5 3.5 4.5 அப்படின்னு எழுத மாட்டோம். எல்லாத்தையுமே நம்ம எப்படி பெர்ஃபெக்ட் வேல்யூக்கு தானே மாத்துவோம். இப்ப கிளியரா எழுதணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2.5:1 கொடுத்துருக்கான். கடுதலப்பா அப்பாவுக்கு விகிதம் வந்து 2.5ன்னா பையனுக்கு 1. 2.5:1. இந்த 2 எப்படி ஃபிராக்ஷன் எழுதலாம்? 5/2:1. கடுதலப்பா 5/2:1. இப்போ ரேஷியோ வந்து ஃபிராக்ஷன்ல இருந்து என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் டேர்முக்கு எல்சி எடுக்கணும்.
இங்க டினாமினேட்டர் டேர்ம் என்ன LCM of 2, 1 is equal to 2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் 5/2 into 2 1/1 into 2. அப்ப ரேஷியோ என்ன ஆயிடும் 5:2 னு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த மாடல்ல நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல எடுத்துட்டேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல எப்படி ஃபிராக்ஷன்ல இருந்தா ரேஷியோ எப்படி எடுக்கணும்ங்கறதெல்லாம் நான் டீடைல்ஸா எடுத்துருப்பேன். சரியாப்பா? நீங்க இப்படி செய்யணும்னா இப்படி செஞ்சிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் போட்டுக்கணும். இப்போ பையன் வயசு 20, அப்ப அப்பாவோட வயசு 2.5 × 20 which is equal to என்ன கிடைச்சிரும் 50 கிடைச்சிரும். அப்ப 50:20 0 கட் ஆயிட்டா 5:2 கிடைச்சிரும். இல்லனா இந்த வேலை செஞ்சுங்க. சரியாப்பா? அப்ப ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பிரசன்ட்டா அவங்களுடைய ரேஷியோ எப்படி இருந்திருக்கு 4:1 ரேஷியோல இருந்திருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ரேஷியோ 5/2 ல இருக்கு. ஓகேவா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 × 4x + 8 is equal to 5 × x + 8. அப்போ 8x + 16 is equal to 5x + 40. 8x - 5x is equal to 40 - 16. 3x is equal to 24. x is equal to 8. Find their ages கேட்டிருக்கான். சரியா? அப்ப சன்னோட ஏஜ் என்ன பர்சன்டேஜஸ் கண்டுபிடிக்கணும். x is equal to 8. Father is equal to 4x which is equal to 32. ஓகேவா? சன்னோட வயசு x, ஃபாதரோட வயசு 4x which is equal to 32. இப்போ இந்த மாடல்ல லாஸ்டா ஒரு சம் பார்ப்போம். Ten years hence, the ratio of ages of A and B is 7:9. 2 years ago, the ratio of ages was 1:3. Find their ages. Find their ages. 10 ஆண்டுகளுக்கு பின்பு A மற்றும் B இன் வயதின் விகிதம் 7:9. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 1:3 என இருந்தது. அவர்களின் வயதினை காண்க. தற்போதைய வயது. சரியாப்பா? ஏஜஸ் கேட்டாலே கண்டுபிடிக்க வேண்டியதுதான். தற்போதைய வயது கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் எழுதிடும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? 10 years hence, A is equal to 7x, B is equal to 9x. At present, A is equal to 10 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2031ல ஒரு ஆளுடைய வயசு 70ன்னு வச்சுப்போமே. இப்ப அவருடைய வயசு என்ன 60. பியோட வயசு 90னா இப்ப அவருடைய வயசு 80. அப்ப 10 வயசு கம்மியாகும். கரெக்ட்டுதானா? ஏன்னா क्वेश्चनல ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறாங்க 10 வருஷத்துக்கு அப்புறமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரசன்ட்ல ஏயோட வயசு என்ன 7x - 10. B is equal to 9x - 10. சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய சம். சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் A வந்து 7x, B வந்து 9x. பிரசன்ட்ல 7x - 10, B வந்து 9x - 10. क्वेश्चन அடுத்து கேட்டுக்கோங்க. 2 years ago, 2 ஆண்டுகளுக்கு முன்பு. 2 years ago. இது 2031ல அவங்களுடைய வயசு. இது 2021 பிரசன்ட்ல உள்ள வயசு. 2 years agoனா 2019 உள்ள வயசு. சரிதானப்பா? இப்போ அவங்களுடைய வயசு 60னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு என்னவா இருந்திருக்கும் 58. கரெக்ட்டுதானா? அப்போ இங்க எப்படி எழுதுவீங்க? A is equal to 7x - 12. B is equal to 9x - 12. கரெக்ட்டுதானப்பா? நம்ம இதுக்கு எப்படி சொல்ல சேம் மாடல் தான். 10 years agoன்னு சம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பிரசன்ட் வரதுக்கு +10. அதுல இருந்து ஒரு 10 வருஷம் போறதுக்கு அதுல இருந்து ஒரு +10 அப்படி ஒரு சம் நம்ம பார்த்தோம். இது அதோட ரிவர்ஸ் மாடல். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்பல 10 வருடங்களுக்கு பின்புன்னு ஆரம்பிச்சிருக்கான். இப்போ 10 வருஷத்துக்கு
அதான் எழுதி கொடுங்க. 2031 ஏயோட வயசு 70, பியோட வயசு 90. அசம்ஷன்ல சொல்றேன். சரியா? அப்போ இப்போ அவங்களுடைய வயசு என்னவா இருக்கும்? கண்டிப்பா 10 வயசு குறைவா தானே இருந்திருக்கணும். அப்ப 7x - 10 அப்ப 60, 9x - 10 னா 80. எல்லாமே அசம்ஷன்ல சொல்றேன்பா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப 2019. இப்ப இதுல 60 னா இங்க 58, இங்க 80 னா இங்க 78. அப்ப இங்க 7x - 10 போட பிறகு என்ன பண்ணும்? 7x - 12, 9x - 12. சரியா? நான் சொன்ன மாடலோட ரிவர்ஸ் டைப் இது. 10 years ago னு क्वेश्चन ஆரம்பிக்கும். 10 years hence னு கொடுத்திருப்பான். நம்ம பிரசன்ட்க்கு வரதுக்கு +10, அதுல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சோ +10 +10 +20 னு போட்டு செய்வோம். இது அதோட ரிவர்ஸ் மாடல். சரியா? அப்போ இதுல இருந்து சம் ஆரம்பிக்கும். 10 years hence the ratio 7x divided by 9x. 2 years ago நம்ம என்ன பண்ணிர கூடாது? இந்த -2 னு போட கூடாது. என்ன பண்ணனும்? -12 -12. ஏன்னா பிரசன்ட்க்கு வரதுக்கு -10, அதுல இருந்து ஒரு -2 is equal to ratio எப்படி இருக்கு? 1/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 7x - 12 is equal to 1 into 9x - 12. 21x minus 36 is equal to 9x minus 12. 21x minus 9x is equal to minus 12 plus 36. 12x is equal to 24. X is equal to 2. சரிப்பா? 12x is equal to 24, x is equal to 2 னு கிடைச்சிரும். क्वेश्चनல என்ன இருக்கா? find their ages. அவங்களுடைய present age கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுனா a is equal to 7x minus 10. அப்ப 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுனா 7 into 2 14 minus 10 which is equal to 4. அப்ப a யோட வயது 4, b யோட வயது 9x minus 10. 9 into 2 18 minus 10 which is equal to 8. அப்ப a யோட தற்போதைய வயசு 4, b யோட தற்போதைய வயசு 8. அப்புறம் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஏஜஸ்ல ஒரு டைப் எடுத்திருக்கேன்பா. அதாவது 2 ரேஷியோ கொடுத்திருப்பான். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்களுடைய வயது வந்து ஒரு விகிதத்துல இருக்கும். கொஞ்ச ஆண்டுகளுக்கு அப்புறமோ இல்ல முன்னாடியோ ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கும். அந்த மாடல் சம் ஃபுல்லா சால்வ் பண்ணிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல எடுத்திருப்பேன். சரியா? இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற வீடியோல வந்து ஏதாச்சும் ஒரு ரேஷியோ தான் கொடுத்திருப்பான். இன்னொரு இது வந்து ஏதோ சம் டேட்டாஸ் கொடுத்திருப்பான். அதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். அது ரெண்டாவது பார்ப்போம். ஓகேவா? ரைட், பை.